ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் தனிஷா. வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் பர்ஃபெக்ட். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன்னா, நாங்கள் வந்து ரீசெண்டாக எங்கள் அப்பாவுக்காக ஒரு ஏர் பைக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து வந்துருச்சு. ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இது எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னு வந்து சரி வீட்லேயே கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ண லைக் 7,000 சம்திங் வந்துச்சு. ஒரு 10% அந்த கிரெடிட் கார்டு ஆஃபர் போனதுனால 6,400 சம்திங்க்கு நான் வந்து வாங்கணும். ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கணும். ஆக்சுவலி இதுக்கு இன்ஸ்டலேஷன் இருக்கு. இன்ஸ்டலேஷன் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். சரி ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது ஒழுங்காக வரலன்னா நம்ம அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னீஷியனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ரீச். இது வந்து ரிவ்யூ வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதனால இது நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம அன்பாக்சிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ எப்பயுமே இது மாதிரி அன்பாக்சிங் பண்ணுறப்ப அது ஹெவியான ப்ராடக்ட்ஸ் அது மாதிரி இருந்ததுன்னா இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்கல்ல, அப்புன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்கல்ல, இது வந்து மேலே இருக்கணும்னு அர்த்தம். ஸோ அது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இது மாதிரி ஒரு ஹெவி ஐட்டம்ஸ் இருக்கிறதுலாம் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது ரீச் டு ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட யூசர் மேனுவல் இதில் எனக்கு தெரிஞ்சு இது எப்படி அசெம்பிள் பண்ணணும் அதை எல்லாமே போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த மேனுவல்லே வந்து என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக போட்டு எப்படி அசெம்பிள் பண்ணணும் அப்படின்றதையும் போட்டிருந்தாங்க. இதை வந்து பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் வந்து இந்த ஏர் பைக் இருக்காங்க இல்லையா, அவங்களே வந்து நமக்கு ஒரு வீடியோவும் அனுப்பியிருக்காங்க எப்படி வந்து அதாவது அசெம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோவே நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த வந்து நம்ம பார்த்து பண்ணலாம். பட் வந்து இது ஒரே ஆளாக பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக 1 ஹவருக்கு மேலே ஆகும். நாங்கள் 2 பேராக பண்ணதுனால ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. அதுக்கே எங்களுக்கு 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் வந்து இதில் அந்த ஸ்பேனர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நம்ம எதுவுமே வாங்க தேவை கிடையாது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. பட் 2 பேர் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளால் சீக்கிரம் முடிக்க முடியும். பிகாஸ் ஒரு பார்ட்டுமே வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது சில இதுலாம். ஸோ அதுக்கெலாம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு காமனான கொஷினுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி ஏர் பைக் வாங்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். பிகாஸ் இது வந்து மேக்ஸிமம் எங்கள் அப்பா தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த த்ரெட்மில்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து அந்த நம்ம தெரியாமல் விட்டுட்டா கூட அதை கீழே விழுறதுக்கெலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வந்து இந்த ஏர் பைக் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கீழே விழ மாட்டோம். அதுக்காக தான் மெயினாக இது நாங்கள் சூஸ் பண்ணோம். 1 இயர்க்கு அப்புறமான ரிவ்யூ இப்போ பார்ப்போம். இது வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஏர் பைக்கோட நேம் பார்த்தீங்கன்னா ரீச் AB110 அப்படின்னு போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வேணால் கொடுக்குறேன். ஸோ நாங்கள் ஏன் இந்த சைக்கிள் வாங்கணும் அப்படின்றதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். நாங்கள் வந்து இந்த சைக்கிள் வாங்கி அரௌண்ட் 1 இயர் ஆகுது. ஸோ வந்து இந்த சைக்கிள் நாங்கள் ஏன் மீனாக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிட் வந்து அப்போ ஹையாக இருந்தது. ஸோ அப்பாவால் வெளியே வந்து போய் வாக்கிங்லாம் போக முடியல. சரி ஏதாவது வீட்லேயே ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக தான் இது வாங்கினாங்க. பட் வந்து நாங்கள் வாங்குறப்பே வந்து டபுள் மைண்டடாக தான் வாங்கினோம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லாட்டி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து 1 இயர் கிட்ட யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இதை நான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஏர் பைக் வாங்குறோம்னா எல்லாருக்கும் இருக்க ஒரு கேள்வி வந்து இது எவ்வளோ வெயிட் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 100 kgs வரைக்கும் தான் தாங்கும். நீங்கள் 100 kgsக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் வேற ஏதாவது ஆப்ஷன் வந்து பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்டரோட நாங்கள் வாங்கியிருக்கோம். ட்விஸ்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே இருக்குங்க இல்லையா, இதுதான் வந்து ட்விஸ்டர். இது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இது இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷனோட நாங்கள் வாங்குவோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7,500 அது மாதிரி இருந்தது. இப்போ வாங்க நான் டீட்டெயிலாக இந்த சீட்டு இந்த ஹேண்டில் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு தான். இந்த சீட் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் ஒரு நாப் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வந்து ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து பேக் சப்போர்ட், அதாவது நம்மளோட முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ஒரு லெதர் டைப் மெட்டீரியல். பட் லெதரானு எனக்கு கரெக்டாக தெரியல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம். அதாவது நம்ம சின்ன வயசில் இருக்கவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் பெரியவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து ஸ்கிட் ஆகி கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இந்த கால் வைக்கிறோம் இல்லையா ஹேண்டில், அங்கே வந்து இந்த மாதிரி கிரிப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஏதாவது தடுக்குனா கூட கீழே விழ மாட்டோம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபோமில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி ஃபோம் தான், லெதர்லாம் கிடையாது. பட் வந்து நமக்கு அந்த கையெல்லாம் வேர்க்கும் தெரியுமா சில பேருக்கு, அந்த மாதிரி கை வேர்க்கிறவங்களுக்கு வந்து இதுவும் வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். நெக்ஸ்ட் வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்சிடி டிஸ்பிளேல என்னென்ன உங்களுக்கு வரும்னா, நீங்கள் எந்த ஸ்பீடில் ஓட்டுறீங்க, அப்புறம் எவ்வளோ நாள் ஓட்டுறீங்க, எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கீங்க, என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டிஸ்பிளே மாதிரி காட்டும். அண்ட் பின்னாடியே வந்து பேட்டரி போடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பேர் வந்து ரெசிஸ்டன்ஸ் நாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து மிதிக்கணும்னு நினைப்பீங்க இல்லையா. ஸோ வந்து நீங்கள் வந்து மைனஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து மிதிக்க முடியும். இதே வந்து ப்ளஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மிதிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு பயங்கரமான ஃப்ரீக்காக இருக்கீங்க, லைக் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும், நிறைய கேலரிஸ் வந்து பேர்ன் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ப்ளஸில் வச்சுக்கலாம். இல்லை நார்மலாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைனஸில் வச்சுக்கலாம். இதில் வந்து வெயிட் லாஸ் ஆகுமா, நெக்ஸ்ட் அதுதான் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக வந்து வெயிட் வந்து ஷெட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து ஏதாவது ஒரு இது லாஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஏதாவது ஒன்று வாங்குறோம். வெயிட் வந்து இதில் வந்து வெயிட் லாஸ் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 50-50 தான் சொல்லுவேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து வெயிட் லாஸ்லாம் ஆகலை. பட் அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஒரு நாளைக்கே பண்ணுவாங்க. அண்ட் சில நாள் வந்து அவங்க ஸ்கிப்பும் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நிறையா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணணும். அண்ட் வந்து டைம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு ½ an hour பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு விசிபிளாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ வந்து இதில் வந்து ட்விஸ்டர்ஸும் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்மளோட அந்த இடுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து நல்ல ஷேப் கொடுக்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இந்த பாடிலாம் எப்படி வந்து மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். இந்த சீட் இருக்கு இல்லையா, இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, நல்லா ஹெவியாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த சப்போர்ட்காக இது ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து மூலம் ஆகாது, ஸ்டேஷ்னரி தான். இதுவும் வந்து ஸ்டீல். பட் வந்து இந்த பாடி இருக்கு இல்லையா, தெரியுதா, இது வந்து பிளாஸ்டிக். ஓகேவா. ஸோ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிலிக்கான் மாதிரி இருக்குது. அண்ட் இதுக்கெல்லாம் ஸ்பேர் வந்து அவங்கக்கிட்டே இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அவங்கக்கிட்டே கூட வாங்கிக்கலாம். என்னென்ன ஸ்பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெக்குக்கு போடுறோம் இல்லையா இது, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோமு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பேராக கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டெமோ பார்த்துடலாம். இதில் வந்து 3 types ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து அப்பர் பாடிக்கு பண்ணலாம், இன்னொன்று ஹோல் பாடி, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்விஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்மளோட ஹிப் ஏரியாவுக்கு பண்ணலாம். ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதுதான் நம்மளோட ட்விஸ்டர். இதில் வந்து ஃபுட் வைக்கிறதுக்காகவே வந்து அந்த ஷேப்லேயே வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் அந்த முள்ளாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் அந்த மாதிரி சம்திங் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம ஜஸ்ட் வந்து அது மேலே ஏறி நின்றுட்டு இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, அதை பிடிச்சிட்டு நம்ம ஜஸ்ட் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அது வந்து நல்ல ஹிப்புக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். இப்போ நம்ம லோவர் பாடி ஒர்க் அவுட் பார்த்துடலாம். நமக்கு வந்து இந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பிடிக்க தேவை கிடையாது. ஜஸ்ட்டு வந்து இந்த பெடல்ஸ் மட்டும் நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும். ஸோ இது நம்மளோட அந்த தைஸ் இருக்குல்ல, அந்த ஏரியாக்கெலாம் வந்து இது ஒரு நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்கும். இல்லை எனக்கு ஃபுல் பாடி ஒர்க் அவுட்மே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். எனக்கு தெரிஞ்சு ஃபுல், அதாவது இந்த கையெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து நல்லது. ஸோ நீங்கள் எவ்வளோ நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அண்ட் எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன ஸ்பீடில் போயிருக்கீங்க, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்சிடி டிஸ்பிளேயில் வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தெரிஞ்சு எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டேன். ஹோப் வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் தனுஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.